அப்பா, ஐயோ மணி 7 ஆயிடுச்சா? என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம்? இந்த மனுஷனும் என்ன ஜிம்முக்கு போகாம இப்படி படுத்திருக்காரு? என்னங்க என்னங்க சொல்லுமா. என்னங்க மணி 7 ஆயிடுச்சு, நீங்க ஜிம்முக்கு போகலையா? இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லீவ் விட்டுறலான்னு இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு. அச்சோ, நீங்க லீவ் விடுறதுக்காக என்னையும் எழுப்பாம விட்டுட்டீங்களே. அடிச்ச அலாரத்தை கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டீங்களா? இதனால என்னடி இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க. என்னது தூங்குறதா? அத்தைக்கு டீ போட்டு கொடுக்கணும், மாமாக்கு காஃபி கலந்து கொடுக்கணும், காலையில டிஃபன் ரெடி பண்ணணும், மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? தூங்கு. அடிச்ச அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இப்படி தூங்க வச்சுட்டீங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன சமைப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்போ ஏன் ஒரி பண்ற? ஏதாவது கடையில வாங்கிக்கலாம் விடு. ஒரு நாள் என்னைக்காவது வெளியில சாப்பிட்டாலே மாமாக்கு ஒத்துக்காது, இதுல கடையில வாங்கிக்க வேண்டியதான். தள்ளுங்க, நானே இப்போ எந்திரிச்சு சமைக்கிறேன். ஐயோ, என்ன சமைக்கிறது, என்ன இருக்கு, காய் வாங்கணும், ஒண்ணுமே புரியல. ச்சே, படுத்து தொலைஞ்சிட்டேனே இப்படி. ஏய் பாத்துக்கலாம் இரு, இப்போ ஏன் டென்ஷன் ஆகுற? சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? லேட் ஆயிடுச்சு, நான் என்ன சமைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. நைட்டும் பிளான் பண்ணல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி வருது. நீங்க என்னமோ கூலா சிரிச்சுக்கிட்டே கேக்குறீங்க. காலையிலேயே டென்ஷன் ஆனா இந்த நாள் எப்படி விளங்கும்? கூலா ரிலாக்ஸ்டா இரு, ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. எல்லாரும் ஒரு நாள் கடையில சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிடாதுடி. முடியவே முடியாது. மாமாக்கு கடை சாப்பாடு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சிம்பிளா பிரிஞ்சு ஏதாவது மத்தியானத்துக்கு பண்ணிட்டு ஆனியன் ரைத்தா வச்சிடுறேன். காலையில தோசை ஏதாவது வச்சுட்டா கூட அத்தை, இல்ல நான் சட்னி வச்சுட்டேன்னா கூட அத்தை தோசை ஊத்திப்பாங்க. உளறேன் பாருங்க. ஐயோ, எல்லாம் உங்களால தான். சரி சரி போ, சூட ஒரு காஃபி போட்டு குடி, எல்லாம் சரியாயிடும். ஆமா, காஃபி வேற இன்னும் நான் போடல. ஐயோ, நான் குளிக்கணும், காஃபி போடணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரிடி, நீ போய் குளி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், ஓகேவா? ஐயோ, அந்த வேலை மட்டும் வச்சுக்கவே கூடாது. வேலைக்கு போகாத வரைக்கும் பிள்ளைக்கு பெட் காஃபி கொண்டு போய் கொடுத்தவன், வேலைக்கு போக ஆரம்பிக்கவும் என் பிள்ளை வந்து டீ போடுறான், அப்படி இப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது பேச்சு வரும். வேணாம், என்னை வேலைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். அப்பேற்பட்டவங்களுக்கு நான் சின்னது ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணும்ல. நீங்கள் கிச்சன் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நானே போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். சரி ஓகே, ஏதாவது பண்ணு. ஆனா முடியலன்னா சொல்லு, என்ன ரொம்ப சிரமப்படாத. வாலி வாலி. தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்பபூ. ஐயோ அத்தை, வாமா. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு கிச்சனுக்கு வர? இதுதான் அடுப்புக்கு வர நேரமா? அத்தை சாரி அத்தை, உங்க பையன் நைட்டெல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. லைட்டு போட்டிருக்கவும் எனக்கு தூக்கம் வரல அத்தை. லேட் நைட்டு தூங்கி எந்திரிக்கவும் காலையில என்னால எந்திரிக்க முடியல அத்தை. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் அத்தை. சாரி அத்தை. ஏய், இப்ப எதுக்கடி அலறது மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன்? நான் சும்மா அதட்டி கேட்க தானே செஞ்சேன். அத்தை, என்னடா பயந்துட்டியா? சாரி அத்தை, என் மேலதான் தப்பு. நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கணும். அலாரம்லாம் வச்சேன் அத்தை, அவர் தான் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாரு. அதனாலதான் என்னால எந்திரிக்க முடியல. சரி சரி சரி, அதுக்கு ஏன் விட்டு அழுதுருவ போல் இருக்கு. அதனால ஒன்றும் இல்லடா, நான் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ சாப்பாடை கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனா மட்டும் போதும். அத்தை, காலையில 5 மணிக்கெல்லாம் அடுப்படியில உருட்டிட்டு இருப்பியே, இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். சரி, எப்படியும் அவன் மேட்ச் போட்டா தூங்க மாட்டான், இப்படிதான் எங்களையும் தொல்லை பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி தானே உனக்கும் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் காலையில நானே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு உனக்கு லஞ்ச் எல்லாமே கூட கட்டிட்டேன். ஸ்வீட்டுக்கு கட்லி வச்சிருக்கேன், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போதும் இல்ல ஸ்நாக்ஸுக்கு? இல்ல வேற ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ணட்டுமா? ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு லஞ்ச் எல்லாம் கட்டுறீங்க? நான் தான் வந்து பண்ணிடுவேனே. பரவாயில்லடா, கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து எங்களுக்காக நீ தானே எல்லாத்தையும் விழுந்து விழுந்து செய்யற. ஒரு நாள் நான் உனக்காக செய்யறதுனால ஒன்னும் ஆயிட போறதில்ல. அத்தை, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. மாமாக்கு காஃபி கலந்தேனா, அதனால உனக்கும் அப்படியே கலந்து வச்சுட்டேன். சூடு ஓகேவான்னு பாரு, இல்லைன்னா சூடு பண்ணி தரேன். அத்தை சாரி அத்தை. எதுக்கு திரும்ப திரும்ப சாரி சொல்ற நீ? டீ சூடு போதுமான்னு தானே கேட்டேன். சக்கரை வேணும்னா போட்டுக்கோ, சரியா? நான் மாமாக்குங்கிறதுனால அளவா தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல அத்தை,
நல்லா தான் இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபியை குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நான் உனக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அப்படியே அந்த தடிமாடையே எழுப்பி விடு, இல்லைன்னா 10 மணி வருதி 11 மணி வருதி கூட படுத்து கிடப்பான். சரிங்க அத்தை. சரிம்மா, எடுத்துட்டு போ. என்னாச்சு நைந்தரா? ஒன்றும் இல்லை அத்தை. சரிம்மா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ. நான் என்ன பெத்த அம்மாவை பார்த்ததில்ல அத்தை. உங்க உருவத்துல தான் எங்க அம்மா இருந்திருந்தா இப்படிதான் என்ன பார்த்துப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்ச வார்த்தை, நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. தேதியில ஓவாளுக எவ விட்டு கோழின்னு தெரியல. ஏன் வீட்டு வாசல்ல தானே வந்து இப்படி மேயனே. அவளு நல்லா ஆக்கி திங்கிறதுக்கு ஏன் வீட்டு வாசல்ல வந்து மேய விட்டுருக்காளுக. பேதியில ஓவாளுக எந்த சிரிக்கி விட்டு கோழின்னு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கோழி அடிச்சு சூப்பு வைக்கல, என் பேரு பங்கஸ் இல்லாம பாத்துக்கிறேன். எவ விட்டு நீங்க வரட்டீங்க, புடிச்சு கட்டி போறனா இல்லையான்னு பாரு. நல்லா அவள மேய விட்டுருக்காளுக. அவளை ஆக்கி திங்கிறதுக்கும் பொங்கி திங்கிறதுக்கும் அடுத்த வீட்டு வாசல அகத்துச்சு. நான் வளவளன்னு ஒழுவலு கூட்டி போட்டு வைக்க இந்த பண்ணப்பாடுக வந்து இங்க வந்து நாசகலத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. பேதியில ஓக இங்க வரட்டு. இன்னைக்கு எவ விட்டா இருந்தாலும் இன்னைக்கு உண்டலேன்னு பண்றதானே வரட்டுங்க. பங்கசா ஏட்டி பங்கசா, அடியாளா ஏட்டி பங்கசா. ஆடி மொட்டக்காரி, என்ன காலையிலேயே தலையில பையும் கையில வாயுமா வந்துகிட்டு இருக்க, என்ன சங்கதி? ரேஷன் கடையில அரிசி ஓட்டிருக்காங்க, நீ வாங்க போகலையா? போன மாசமே வாங்கல, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டா. ரேஷன் கடையில அரிசியா? ஏண்டி நான் இருக்கிற இருப்பு என்ன, என் ரேஞ்ச் என்ன, என்னைய போய் ரேஷன் கடையில அரிசி வாங்கி திங்க சொல்ற? அந்த அளவுக்கு அடி நாங்க பட்டுக்கிட்டு கிடக்கா ரேஷன் கடை அரிசி வாங்கி திங்கிறதுக்கு? அத்தா போன மாசம் வாங்கலைன்னு சொன்னீங்க, அதான் இந்த மாசம் பொக்குன்னு போய் வாங்கிட்டு வா, முடிஞ்சிருமேன்னு சொன்னேன். அதுக்கு என்னமா இப்படி வாரியாத்தா? போன மாசம் அந்த பங்கசம் இருந்த ரேஞ்ச் வேற, இந்த மாசம் இருக்கிற ரேஞ்ச் வேற. நானும் என் மகளும் இனிமே கோடீஸ்வரி வீட்டுக்காரவங்க போய் ரேஷன் கடையில வருஷ கட்டினே நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட இருப்பாடு இருக்கு எனக்கு. என் மருமையை எங்களை உச்சாணி கொப்புல கொண்டு போய் வைக்க போறாரு. நான் போய் ரேஷன் கடையில வரிசையில நின்று அரிசி வாங்கினா நல்லா இருக்குமா? அது சரி, உச்சாணி கொப்புல வைக்க போறானா? அவனே ஒரு திருட்டு மொல்ல மாதிரி பைய, அவன் என்கிட்ட உன்னைய உச்சாணி கொப்புல வைக்க போறான். எதுவும் பண்ணிக்கு நீ பஞ்சாயத்துல ஒண்ணு வந்து நிப்பாட்டிட போறாண்டி, பார்த்து பதுவானமா இருந்துக்க. ஆத்தூரா வந்தானா அரக்காணியோட, சிங்கப்பூரா வந்தானா சென்றடிச்சு தீரன்னு யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறிய? என் மருமைய இருக்கிற இருப்புக்கு இந்த ஊரு காட்டுல நீங்க எல்லாம் வந்து நின்று பேச முடியுமாடி? எப்பேற்பட்ட இடத்துல எங்களை கொண்டு வைக்க போறாருன்னு பார்க்கத்தானே வரிய. சொல்லி தீராதடி இந்த பங்கசம் பாடு, பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க, அப்பத்தானே உங்களுக்கு பக்குவம் புரியும். சரிடி அத்தா, புரியறது உங்களுக்கு புரியட்டும், எனக்கு எதுக்கு வம்பு? அரிசி வர்றானேன்னு சொல்லிட்டு போக வந்தேன். வாய் எடுக்க முடியாம வட்டமட்டத்து பாட்டுக்கு எனக்கு இது தேவையா? இது விளக்கம் மாத்து பூச என்னமோ பண்ணுங்க. என்ன அம்மா காலையில இந்த மொட்டக்கரை கிழவி கூட வம்பளத்துட்டு இருக்கு. ஏம்மா வாமுட்டி, காலையிலேயே மருமைய குளிச்சுட்டு வந்தோனே கோழி சுப்பு எடுத்து கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. காலையில என்னமா உட்காந்து தாளிச்சிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற? எதையும் வெளியில சொல்லாம இருன்னு சொன்னா இல்லையா? அப்படி தாண்டி இருக்கேன். இந்த மொட்டைக்காரி வந்து நம்மள ரேஷன் கடையில அரிசி வாங்கி திங்க சொல்றேன். ரேஷன் கடையில அரிசி வாங்கி போட்டா நம்ம கோழி மோந்து வாக்க மாடி, நம்ம வயி நின்று வாங்குற ரேஞ்ச் ஆடி நம்மளுக்கு. அதே அவள்கிட்ட மருமைய பாட்டை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா சொன்னமா நீ. உன்னை இப்ப யார் ஊரெல்லாம் சொல்லி தம்பட்ட அடிக்க சொன்னா? அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமா? அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அங்க போய் கொள்ளையடிச்சானோ இங்க போய் கொள்ளையடிச்சானோ ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அப்புறம் நீ தான் மாட்டிக்குவ பாரு. ஏய், மாட்டிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? மருமைய என்ன கொள்ளையடிச்சா கொண்டுட்டு வராரு, லாட்டரி அடிச்சிருக்கு, அதனால நம்ம கோடீஸ்வரலாக போறோம். அதை இவளுகள்கிட்ட சொன்னா என்ன? சிரிக்கிய அவளுகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குமா? அவளுக வீட்டுக்கு வந்த மருமகள் என்ன அப்படியா? என் மருமைய தங்கமான மருமைய கோடீஸ்வர யோகம் உள்ளவர், அவருக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, நம்ம அனுபவிக்கிறோம். இவளுகளுக்கு என்னத்துல கேடு வருது? ஆமா, அடிச்சிருக்கு. சரி அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல உள்ள வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்டி, காசு வந்துருச்சா? அதெல்லாம் வரும்போது வருமா, நீ முதல்ல உள்ள வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏடி பங்கசா, என்ன சொல்லு? இல்ல நீதான் இந்த மாசம் அரிசி வாங்கலேன்னு சொல்லிட்டியே, உன் கார்ட கொடுவேன், நானாலும் வாங்கி மாட்டுக்கு காய்ச்சி ஊத்துறேன். ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு வந்துருவீல, என்ன மாதிரி ஓசியில கிடைச்சிட்டா போதும், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாயாட்டமா தெரியவாளுங்க. ஏண்டி இருக்கிறத வச்சு பிழைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையாடி? எங்க எவள்கிட்ட புடுங்கலாம் எவள்கிட்ட அல்லலான்னு இப்படியே ஏண்டி திரியிறிய? ஏன் மட்டும் வேணாட்டா அது வாட்டுக்கு கிடந்துட்டு போகுது, அதை எதுக்கு நான் ஓ மாட்டுக்கு காய்ச்சி கொடுக்கணும்? அடி வாங்காத சீட்டு சும்மா தானே கிடக்கும், அவங்க எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு
இனிமே நம்மளாம் பாசுமதி அரிசியில தான் சோறாக்குறோம், கறி குழம்பு மீன் குழம்பு தான் குழம்பு வைக்கிறோம். இந்த மாதிரி திங்கலாமா? அது நம்ம கௌரவத்துக்கு ஈடாகுமா? ஆமா, நீ இப்படி கோடி கோடின்னு தெருக்கோடியில தான் நிக்க போற. சரி வா உள்ள போலாம். நான் தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன்ல. இவ ஒருத்தி வந்ததுல இருந்து நாவி தெரியவ. செத்த வட அங்கிட்டு இங்கிட்டு பந்தா கடலான விடுறாளாவாரு அந்த தோலை. ச்சே, இன்னும் தான் இங்கிட்டு தெரியறீங்களா? போங்க அங்கிட்டு. மத்தியானத்துக்கு என் மருமை எனக்கு இதை சூப்படிச்சு ஊத்துனா தான் சரிப்பட்டு வருவாளுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, மேயறது ஊரா இங்கே, முட்டை வர்றதும் கறி கொடுக்கறதும் அங்கே. ஊரா விட்டுக்கு இங்க உள்ளது நம்மள அதை வந்து கடிச்சு கிடக்கான். இது என்னடி ஆத்தா, அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்போங்கிறது மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு போறாளுங்க ஆத்தாளு மாதிரிலாம். எங்கிட்ட இருந்து எண்ணத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டானா அந்த குடியார பயலுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கூறுவாரு இருக்காதே. என்னமோ போ, கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வராமலா போயிடு. வரட்டும் வரட்டும், அன்னைக்கு பாத்துக்குருவோம். சார் கேக்குதுங்களா? பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா சார்? சார் நான் எல்லாமே ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்போ வந்து அதை காணோம் இதை காணோம்னா என்ன சார் பண்ணுறது? நான் லீகலாக லீவ் அப்ளை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். சாரி சார், எனக்கும் இன்னும் 2 நாளில் மேரேஜ் இருக்கு. ப்ளீஸ் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், அதை செக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க. அத்தைக்கிழவி, அத்தைக்கிழவி, இந்த சாம்பார் பொடி எங்கே தான் வச்சு தொலைஞ்சிச்சோ? அத்தைக்கிழவி. ஓகே சார், பார்த்துட்டு கூப்பிடுங்க. ச்சே, எரிச்சலாக இருக்கு. இடி கிறுக்கி, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் அந்த லேப்டாப்பையே தட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. கல்யாணம்னு கொஞ்சமாவது பரபரப்பு வேணாமா? என்னக்கா பண்றது, டென்ஷன் பண்றாங்க. இப்போ உட்காந்து நான் அனுப்பின மெயில பாதி வரல, அதுல பிடிஎஃப் அனுப்புங்க இதுல பிடிஎஃப் அனுப்புங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்றாங்கக்கா. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லாத்தான், நீ தான் லீவுக்கு அப்ளை பண்ணி லீவ்ல தானே இருக்க. லீவ்ல இருக்கிற பொண்ணுகிட்ட முதல்ல மெயில் அனுப்பு அதை அனுப்புன்னு சொல்றதே தப்பு. சும்மா உட்காந்து 24 மணி நேரமும் வேலைன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க வாரு கண்ணு மொழியெல்லாம் கடங்கு விழுந்து கிடக்கு. நேத்து தானே பார்லர் போயிட்டு வந்தோம், கொஞ்சமாவது மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணா? அவ்வளோதான்க்கா, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். எங்கிட்டு 2 நாள் பக்கி, நாளைக்கு 1 நாள் தான். நாளை கழிச்சு ஊர்ல இருந்து விருந்தாடி எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் உன்னைய சுத்தி உட்காந்துக்கிட்டு மருதாணி வைங்க கோணு வைங்கன்னு உன்னையவே தான் உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிறது? இன்னைக்கு பொழுது நாளைக்கு பொழுது, இது மட்டும்தாண்டி உனக்கு ரெஸ்ட். அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்டே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா ரூமை சாத்திக்கிட்டு படையப்பா இடத்துல வர்ற நீலாம்பரி மாதிரி உள்ளக்கையே கடை. வேலைக்கு சாப்பாடை மட்டும் நாங்க தர்றோம். போனுக்குன்னு எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குற. அப்பதான் கண்ணங்கண்ணம்லாம் நல்லா பண்ணு மாதிரி புஷ்டிக்கா இருக்கலாம். ஓகேவா? சரிங்கக்கா. ஆமா அத்தைங்க? அதை தாண்டி நானே தேடிக்கிட்டு இருக்கிறேன். புருஷனை மொண்டாட்டி என்னமோ அவங்களுக்கு கல்யாணம் மாதிரி இங்கிட்டு மினுக்கிறதா அங்கிட்டு மினுக்கிறதா அங்கிட்டு போறதா அங்கிட்டு வர்றதா. ஐயோ கடவுளே, அது கலப்புற தாங்க முடியல. எனக்கு என்னவோ அதுகளுக்கு தான் 60ஆம் கல்யாணம் நடக்க போறது மாதிரி ஃபீலா இருக்கு. சரிக்கா, லைஃப் என்ஜாய் பண்ணட்டும், நல்ல விஷயம் தானே. என்ஜாய் பண்றதையே லைஃபா வச்சிருக்குது. என்ன பண்ணி தொலைய? எனக்கு அப்படி எந்த கொடுப்பனையும் இல்ல. இந்த கல்யாணக்கார வீட்டுல என்னைய தவிர வேற எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க. நான் மட்டும் தாண்டி பரபரப்பா தெரியுறேன். ஆனா எதுக்கு தெரியுறேன்னு கடைசி வரைக்கும் தெரியாம தெரியுறேன். மியாவ் மியாவ். என்னடி, நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பூனை வீட்டை விட்டு சுத்தி வருது. பாத்தியா, நான் வைக்க போறேன்னு சொல்ற சாம்பாருக்கே பூனை வீட்டை விட்டு சுத்தி வருதுன்னா, அக்காலாம் கறி குழம்பு மீன் குழம்பு வச்சேன்னா அப்புறம் கேட்டு பாரு. உங்க அத்தை கிழவி என்னமோ என்னை எப்போதும் திட்டிக்கிட்டே இருக்கு. மியாவ். இது பூனை சத்தம் மாதிரி தெரியலையேக்கா, ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இல்ல? மியாவ். பூனை தாண்டி கத்துது. என் சாப்பாட்டுக்காக பூனை கத்துதுங்கிறத நீங்க கூட நம்ப மாட்டீங்கள. சரி சரி, சொல்லிட்டே இருக்காம போய் சாம்பார் வைங்க, பசிக்குதுல்ல. புது பொண்ணு இல்ல, அதனால சொல்லுவடி. நாளைக்கு உன் மாமியா வீட்டில் போய் அதுகளுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போத்தியா, அப்பத்தான் இந்த அக்காவோட அருமை தெரியும் உனக்கு. அக்கா முடியலக்கா, இவங்க போட்டு பாடா படுத்துறங்கக்கான்னு எனக்கு ஒரு ஃபோன் அடிப்பவாரு. அப்போ இதே மாதிரி நானும் ஆனந்தமாக சிரிப்பேன். அப்போ நீ உட்காந்து அழுகு. இப்போ நான் போய் சாம்பார் வைக்கிறேன். ஐயோ, சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வேற தெரியலையே. என்னடி இது, என்னைக்கும் இல்லாம பூனை சத்தம் வித்தியாசமா இருக்கு. அக்கா ஒருவேளை மண்டை பூனையா இருக்குமோ? அதானடி, கல்யாண நேரத்துல அது வாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வர்றவங்க அவசர குணம்னு வேற சொல்லுவாங்க. அந்த பூனையை எங்கிட்டு இருக்குன்னு பார்த்து எங்கிட்டாவது கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்துடணுமே. இது வேற கரகமாவுல இருக்கு. இருங்க, எங்கிட்டு இருந்து கத்ததுன்னு நான் பாக்குறேன். ஹாய். ஐயோ ஜீவா, நீயா? என்னடி பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆவேன்னு பார்த்தா அப்படி ஷாக் ஆகுற? ஐயோ ஜீவா, கல்யாணத்து வரைக்கும் 2 பேரும் பாத்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீ ஏன் இப்ப இங்க வந்த? ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சா திட்டு போறாங்க. அக்கா வேற வீட்ல இருக்காங்க. மேடம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, வீடியோ கால் வந்து பார்க்கலான்னா கூட பார்க்க வர மாட்டேங்கிறீங்க. எப்போதுமே ஆஃபீஸ் விட்டா வேலைன்னு வீட்டில் இருந்தாலும் பிஸியாகவே இருந்தா அப்போ எப்படி தாண்டி பேசுறது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னும் தான் 2 நாள்ல கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்கப்புறம் நான் உன் கூடவே தானே ஜீவா இருக்க போறேன். இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஐயோ, அத்தை திட்டு போறாங்க ஜீவா.
எட்டி பூனை நிக்குதா இல்லையா? ஆ இல்லக்கா. இல்லையா? இப்பதான் சத்தம் கேட்டுச்சு. இல்ல இருக்குக்கா. இருக்கா இல்லையா? ஐயோ இருக்குக்கா. அப்ப அந்த பக்கமா கூடி விரட்டி விடு. ஏண்டி பாத்துக்கிட்டே இருக்க? விரட்டிட்டு தான் இருக்கேன், போக மாட்டேங்குதே. பூனை செய்யறது குசும்பா அடிக்க போனா பாவங்கிறது சரியாத்தானே இருக்கு. விரட்டியும் போக மாட்டேங்குதா அது. இரு கம்ப எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா அடிச்சிடாதீங்க. ஐயோ நீங்க என்ன தம்பி இந்த பக்கம்? இப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமா இல்லையா? அக்கா. ஓஹோ இவங்க தான் அந்த பூனையோ? இல்லக்கா நான் வர சொல்லல. தம்பி இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வரக்கூடாது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கப்பா. அத்தை கிழவி வீட்டுல இருந்துச்சுன்னா கொண்டே ஓட்டுறோம். நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? அக்கா நான் ஒன்றும் இவளை பார்க்க வரல. அம்மா பிளவுஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக வந்தேன். பிளவுஸா? என்ன பிளவுஸு? கல்யாண பிளவுஸுக்கா? உங்ககிட்ட தானே இருக்கு. முகூர்த்த புடவையோட சேர்த்து வச்சு சாமி கும்பிடணும்ல, அதுக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க தானே ஏதோ ஆரி ஒர்க் போடணும் நீங்க. ஓ இப்ப நீங்க கல்யாண பிளவுஸ் தான் வாங்க வந்திருக்கீங்க அப்படித்தானே? ஆமாக்கா. அப்ப அம்சி குந்தானியே பார்க்க வரல. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அம்மா பிளவுஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு பிளவுஸையும் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓஹோ சரிங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, பிளவுஸ் எடுத்து தரோம், வாங்கிட்டு கிளம்புங்க. தம்பி வந்தது வந்துட்டியே, உன்னையே தான் பார்க்க வந்தேன்னு ஒரு பிட்டை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போறதை விட்டுவிட்டு இப்படி பேச்சை மாத்தி வாங்கி கட்டிட்டியலே. பாத்தியல வேதாளம் முருங்கை மரம் ஏறுது. இந்த மூஞ்சியோட தான் நாளை கழிச்சு கல்யாண மேடையிலேயே வந்து உட்காருவா. உங்க போட்டோ ஆல்பம் தான் வீணா போகும். எனக்கு தெரியாதுப்பா. அக்கா எதுக்கு வளவலன்னு பேச்சு? பிளவுஸ் வாங்க தானே வந்திருக்காங்க, எடுத்து கொடுங்க, கிளம்பட்டும். இருடி கையில ஏதோ பையோடையெல்லாம் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்போம். அக்கா என்ன கொண்டு வந்தா நம்மளுக்கு என்ன? முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுங்க, பிளவுஸ் எடுத்து கொடுத்து அனுப்பி விடுங்கக்கா. நூடுல்ஸ் மண்டை. அதான் என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டேல, கிளம்புடா. நீங்க இப்படி சண்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அத்தை கிழவி வந்து உங்க 2 பேரையும் கிளப்பி அனுப்பிடும். ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் சமாதானமாயிட்டு பையில என்ன இருக்கோ என்கிட்ட எடுத்து கொடுங்க. அக்கா கிறுக்கி பிளவுஸ் வாங்குற சாக்கில் உன்னையை சைட்டடிக்கலான்னு தான் மாப்பிள்ளையே தேடி வந்திருக்காரு. இல்லைன்னா வேற ஆள் அனுப்பி விட்டுருக்க மாட்டாரு. ஆளையும் மூஞ்சி கட்டையும் பாரு. நல்லா சொல்லுங்கக்கா. மக்கு. ஓய் யாரா மக்கு? நீதான் மக்கு. ஆமாடி அம்மா, நான் தான் மக்கு. அதனால தானே இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி லேப்டாப்போட சுத்திட்டு இருக்க. நல்லா கேளுங்கப்பா, நானும் இப்படி நேரம் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னங்க மேடம், உங்களுக்கு பிடிக்குமேனு ப்ரௌனி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரூனியா? அடி பாவி, இம்புட்டு நேரம் முறைச்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டியடி. ஒத்த பீஸு கேக்குக்கு இம்புட்டு வாய பழக்கிறது. நீலா என்னத்த போ. இல்லக்கா ப்ரௌனி எனக்கு பிடிக்கும்ல. எப்ப இவளை சமாதானம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் போல் இருக்கே. 50 ரூபாய்க்கு கேக்கு பீஸை வாங்கி கொடுத்தா அவ பாட்டுக்கு உட்காந்துருப்பாவோல. அவ்வளோலாம் தேவையில்லக்கா. 10 ரூபா டைரி மில்க்குக்கே சமாதானம் ஆயிடுவா. நான் தான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமேனு கேக் வாங்கிட்டு வந்தேன். ஜீவா சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா அத்தை வந்துட்டா. அதான் வரும்போதே பதிலோட வந்திருக்காருல்ல, முகூர்த்த பிளவுஸ் வாங்க வந்தேன்னு. அதனால ஒன்றும் சொல்லாது, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா வெயிலா இருக்குல்ல, காஃபி வேணாம், கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா ரெடி பண்றீங்களா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ஆனா தம்பி, உங்க வீட்டுக்கு வரையில இவ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பல. அவ மண்டையை உடைச்சு மாவளை வச்சு போடுவேன். ஆமா நீங்க வாங்கக்கா, அவ என்ன கவனிக்கிறது, நாங்க கவனிச்சு விடுறோம். பார்க்கத்தானே போறோம். அடுத்த தெருவில் நாங்க வந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் பூட்டி போட்டு சாவியை கொடுத்துட்டு இப்பத்தே இவங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு சொல்லாம இருந்தா சரிதேன். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வாரேன். அக்கா கூல் ட்ரிங்க்ஸ். சரிடி எடுத்துட்டு வாரேன். என்ன மேடம், இன்னும் 2 நாள்ல கல்யாணம்? ஆமா கல்யாணம். அதுக்கு இல்ல சொன்னேன். சொல்லலைன்னாலும் தெரியும். உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உம்மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ